சொல்லிவாசி. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததனால் நான் மிகவும் அழுந்தேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாய. அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த போர்க்கால சங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகள் உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுக்கு இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியில் இருக்கின்ற சீசர்களையாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவை தொழுது கொண்டார்கள். ஒன்று கூட்டி சேர்த்து வந்த தேவனையும்
வெவ்வே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you, Lord. நன்றி நன்றி சொல்லுவோம். உங்களுடைய சரித்து இருக்கின்ற எல்லா பாக்கங்கள் உங்களுடைய இடத்திலும் உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய கண்கள், உங்களுடைய மூளை நரம்புகள், ஏன் கை பரல இருக்கிற நெகம் கூட ஒரு அருமையா அற்புதமா இதுவரைக்கும் வேலை செய்யுது. எந்த ஒரு பழுதும் இல்லை. அது ஒரு பகுதி ஒன்று கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டாங்க. நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி போவோம். தேவனுக்கு நன்றுள்ளவர்களுக்காக வாழ்வோமா? அப்பா தேவரே, இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், எங்களை வருகின்ற சங்கதி ஆண்டவரே இங்கே நிற்பது ஆண்டவரை எவ்வளவோ வைரசுகள் ஆண்டவரை, எவ்வளவு நோய்கள் ஆண்டவரை நாங்கள் பார்க்கும் பொழுது, மருத்துவமனைக்கு சென்று பார்க்கும் பொழுது அறுபதுக்காக இருக்கு ஆண்டவரை, கஷ்டமாக இருக்கு. ஆனால் நன்றி உள்ளதாக நாங்கள் வாழலாம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே பணம் இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தால் எவ்வளவு ஆண்டவரை வேதனையாக இருக்கப்பா. ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இவ்வளவாக பார்த்து கற்று வந்ததுக்காக சோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரை 23ஆம் நாள் மார்ச் மாதம் ஆண்டவரை வந்து சென்றிருக்கிறோம். அது ஒரு சுத்த கிருபை. இந்த ஜீவன் கொடுத்தது ஒரு சுத்த கிருபை. உங்க கிருபை இல்லாமல் நாங்கள் வந்துள்ளோம்ப்பா. ஐயா, முதலாவது ஆண்டவரைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக, திருச்சபை இருக்கின்ற மகனுக்காக, மகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கூட நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா, அவருக்கு எல்லாம் துதி கனம் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியாக நம்ம என்ன செய்கிறோம்? நேரம்